ஹே அழகை சொன்ன சேனல் இனியன் வீடியோவில் நம்ம பார்க்கணும் அந்த ஜேசன் சாந்தம் நடித்த இந்த ஒர்க்கிங் மேன்ன்ற அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அண்ட் லைக்கை தட்டி விட்டுருங்க. ரொம்ப ஃபேமிலி கொடுக்கலாம். வாங்க இப்படி கொடுக்கலாம். படத்தோட பாசிட்டிவ் மைண்ட்லேருந்து போவோம். இது வந்து ஒரு ஆக்ஷன் தானர் மூவினால வந்து நிறைய இடத்துல வந்து ஆக்ஷன்ஸ் இருக்கும். அதனால நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100% சொல்ல தெரியல இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் வந்து இந்த படம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு வந்து தெரியும். எல்லா ஆக்டர்ஸோட ஆக்டிங்கும் வந்து சூப்பராக தான் இருக்குது. ஜேசன் சாந்தம் வந்து அவர் எல்லா படத்துலையும் எப்படி நடிப்பார் அதே மாதிரி தான் வந்து நடிச்சிருக்காரு. இது வந்து நான் நெகட்டிவ்ல சொல்றப்ப என்னன்னு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் முக்கியமாக இருக்கிறது வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து சுமாராக தான் இருக்குது. அவ்வளோ சூப்பர்னு வந்து சொல்ல முடியாது. எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே வந்து ஒரே மாதிரி தான் கொரியோகிராஃபியும் வந்து பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஒரு ஃப்ளோனஸே வந்து இருக்காது. நீங்கள் ஜான்விக் மூவிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸே வந்து வித்தியாசமாக மூவ் ஆகும். அதுவும் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்னஸ்லாம் இல்லை. அதுக்குன்னு இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து குறையும் சொல்ல முடியாது. ஒரு மீடியோக்காரான படத்துக்கு வந்து இது ஓகேவான ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு நான் ஸ்பாயிலர் ரிவ்யூ தான். இந்த இடத்துல வந்து நான் இந்த படத்தோட ஸ்டோரி வந்து சொல்ல போகிறேன். பட் இது வந்து உங்களுக்கு எந்த இம்பாக்ட்டுமே வந்து பண்ண போகிறது இல்லை. ஏன்னா ஸ்டோரி அந்த மாதிரி ஸ்டோரி. அதனால வந்து அதோட ஒரு ஒன்லைன் வந்து நான் சொல்கிறேன். ஹீரோ ஜேசன் சாந்தம் வந்து ஆர்மியில் வேலை செஞ்சிருக்காரு. அவங்க மனைவி இறந்து போனதுக்கப்புறம் வந்து ஆர்மியை விட்டு வந்துட்டுருக்காரு. ஏன்னா அவங்களோட பொண்ணை பார்த்துக்கணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒர்க்கராக வேலை செய்கிறாரு. ஆனால் என்ன அவங்க மனைவியோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து இந்த சின்ன பொண்ணை வந்து இவங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னு வந்து ஒரு கேஸ் வேற போட்டு வச்சிருக்காரு. இவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப் வந்து ஒரு இடத்துல பண்ணிருக்காரு. அங்கே இருக்க அந்த ஓனர் இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ணு வந்து காணாமல் போகிறாங்க. அவங்க பொண்ணை காப்பாற்றுறதுக்காக வந்து இவர் அந்த பொண்ணை தேடி வந்து போகிறாரு. அதுதான் இந்த படத்தோட முழு கதையுமே. கதையை கேட்டிங்கனாலே தெரியும். இந்த மாதிரி பல படங்கள் வந்துருக்கு. ஏன் ஜேசன் சாந்தமே அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காரு. அதனால இந்த படத்துக்கு வந்து ஒரு புது விஷயம்லாம் இந்த படத்தில் எதுவுமே கிடையவே கிடையாது. அண்ட் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இது வந்து 2 மணி நேரத்துக்கும் 2 நிமிஷம் கம்மியான படம். அதாவது வந்து 2 மணி நேரத்துக்கும் கம்மியான படம். ஆனால் இந்த படத்தில் வந்து லேக் ஆகுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அந்த அளவுக்கு தான் ஸ்க்ரீன் பிளேவே வந்து இவங்க ரைட் பண்ணியிருக்காங்க. ஜேசன் சாந்தம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து டிடெக்டிவ் மாதிரி வந்து அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு வந்து தேடி போவார். அந்த பொண்ணு ஃபைனலாக கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் கதை. இந்த மாதிரி இருக்கப்போ வந்து எவ்வளோ அழகாக ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்கலாம். பட் அவங்க ஸ்க்ரீன் பிளே வந்து லேகாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்பயும் இந்த படத்துக்கு வந்து ஒரு பார்ட் 2 எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த பார்ட் 1 எடுத்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளாட்டே வந்து எழுதி வச்சிருக்காங்க. ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து வில்லனை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக காமிக்கணும். இல்லைனா ஹீரோ ரேஞ்சுக்காவது வில்லனை வந்து காமிக்கணும். அந்த மாதிரி ஒரு படத்தை காமிச்சாதான் வந்து அந்த படம் வந்து கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட்டாக போகும். பட் இந்த படத்தில் வந்து அதை முழுசாகவே கோட்டை விட்டாங்க. இந்த படத்தில் ஒரு மெயின் வில்லன்றதே கிடையாது. ஈஸியாக ஒரு வில்லனை வந்து காமிச்சின்னு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அவனை சக்குன்னு முடிச்சு விட்டுருவாங்க. அதில் வர பிரதர்ஹுட்னு ஒரு கம்யூனிட்டி வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த கம்யூனிட்டியாவது அட்லீஸ்ட் வந்து வில்லனை வந்து காமிச்சிருக்கலாம். ஆனால் அந்த கம்யூனிட்டியை வந்து வில்லனை காமிக்காம ஒரு ஃபைனல் எண்டிங்கில் மட்டும் காமிச்சு விட்டு முடிச்சு விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் படத்தில் ஒரு 2-3 இடத்துல வந்து சென்டிமெண்ட் சீன்லாம் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. பட் அது வந்து நமக்கு எந்த விதத்துலையும் இட்டே ஆயிருக்காது. ஏன்னா எந்த கேரக்டர் கூட நம்ம ஜெல்லே ஆகலை. அந்த அளவுக்கு தான் கேரக்டர்ஸ் ரைட்டிங்லாம் வந்து இருக்கு. ஜேசன் சாந்தம் ரைட்டிங் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. அவர் நடிக்கிற எல்லா படத்துலையும் வந்து இதே மாதிரி தான் ஆக்டிங் வச்சிருக்காரு. அதனால் வந்து இதில் ஒன்றும் அவருக்கு டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி நிறைய முக்கியமான சூப்பரான ஆக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஸ்டோரியே போல சும்மா காமிக்கணுமேனு காமிச்ச மாதிரி தான் இருந்தது. அதெல்லாம் இந்த படத்தில் இருக்க ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே வந்து ஆவரேஜாக இருந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து செட்டை மாற்றுறாங்களே தவிர்த்து இந்த ஆக்ஷன் சீன்ஸை வந்து மாற்ற மாட்டேங்கிறாங்க. எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் கூட வந்து வேரியேஷன் காமிக்கணுன்னே வந்து இவங்க எதுவுமே பண்ணல. படத்தில் வந்து ட்விஸ்ட்னு வந்து ஒன்றுமே கிடையாது. இது வந்து ஒரு க்ளீன் சேம் லீனியரான ஸ்டோரி. அதனால் வந்து இதில் வந்து ஒன்றுமே நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. என்ஜாய் பண்ணுறதுக்கு வேணால் பார்க்கலாம். மற்றபடி வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. ஃபைனலாக என்ன சொல்ல வரனா, இது வந்து கண்டிப்பாக ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். ஒன் டைம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். திரும்பி ரிப்பீட்டட் வாட்ச் வந்து பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் உங்கள் ரிவ்யூ என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவுட் ஆஃப் 5 ஸ்டார் எவ்வளோ ஸ்டார் தருவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை, see you. இன்னும் நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.